புகழ் நத்தம்போல் கேடும் உளதாகும் சாக்காடும் இத்தகர கல்லால் அரிது. குறளனம் பொய்யாமொழி திருவள்ளுவரெனும் பொய்யில் புலவர். விளக்கம்: நத்தை இருந்தாலும் அதன் சங்கு ஆபரணமாக புகழ் பெறுவது போல ஒருவரின் உடல் மறைந்தாலும் அவர் செய்த நற்செயல்களால் உண்டான புகழ் நிலைத்து நின்று அவர் இறந்தும் இரவாமல் வாழ்வது தியாகமும் அறிவாற்றலும் மிக்கவர்களுக்கு மட்டுமே உரியது. மற்றவர்களுக்கு இது அரியது. இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் உரியதும் அரியதும். இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பகுதியில் புகழ் பற்றி ஒரு காட்சியுடன் காண்பிக்கப்படுகிறது. ரத்தன் டாடா இப்படி செய்வார் என்று யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவர் உயிரோடு இருக்கும் போதுதான் எல்லாருக்கும் நல்லது செய்தார் என்றால், அவர் இறந்த பிறகும் இப்படி ஒரு விஷயத்தை செய்துவிட்டு சென்றிருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது ரத்தன் டாடா இறந்திருப்பார். அந்த சமயத்தில் அனைவருக்கும் இருந்த ஒரே கேள்வி, அவருடைய சொத்துக்கள் யாருக்கு செல்லும் என்பதுதான். இதை நாம் எல்லாம் யோசிப்பதற்கு முன்னாடியே ரத்தன் டாடா ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்துள்ளார். கடந்த 2022 தான் உயிரோடு இருக்கும் போதே ஒரு கடிதத்தை எழுதியுள்ளார். தான் இறந்த பிறகு தன்னுடைய சொத்துக்கள் எங்கே போக வேண்டும் என்பதை, அதில் முக்கியமாக தன்னிடம் வேலை செய்தவர்கள் யாரெல்லாம் கடன் வாங்கி இருக்கிறார்களோ அவருடைய கடன்கள் எல்லாம் நானே செலுத்துகின்றேன். அது மட்டுமில்லாமல் ராஜன் என்ற அவருடைய சமயக்காலனுக்கு 1 கோடி ரூபாய் எழுதி வைத்துள்ளார். அவரிடம் தான் தன்னுடைய நாயை பார்த்துக் கொள்வதற்கான பொறுப்பையும் கொடுத்துள்ளார். அந்த வளர்ப்பு நாய்க்கு 12 லட்சம் எழுதி வைத்துள்ளார். பிறகு நீண்ட வருடங்களாக தன் வீட்டில் வேலை செய்த சுப்பையா என்பவருக்கு 66 லட்சம் கொடுத்து அவர் வாங்கியிருந்த 33 லட்சம் ரூபாய் கடனையும் தள்ளுபடி செய்துள்ளார். இறுதியாக நம் அனைவருக்கும் தெரிந்த சாந்தனு நாயுடுவின் கடன் 1 கோடி ரூபாய் என்று தன்னை சுற்றியிருந்த அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒளி விளக்காக இருந்திருக்கிறார் நமது ரத்தன் டாடா.